1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:10. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் எல்லாம் சம்பாதிக்கணும். பணம் ரொம்ப முக்கியமாய் நமக்கு தேவையாக இருக்கிறது. பணம் நல்லா சம்பாதிங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்க, பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்ய, ஒரு நல்ல வீட்டை கட்ட, வீட்டை வாங்க பணம் அவசியமாக இருக்கிறது. நம்ம பணத்தை சம்பாதிக்கணும். ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. பண ஆசை குறித்து வேதத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். யூதாஸ் காரித், அப்படி யூதாஸுக்கு 12 சீசர்களில் ஒருவருக்கு பண ஆசை இருந்தது. அந்த பண ஆசையினால இயேசுநாதரை காட்டி கொடுத்தான். சீசர்களுக்கு ஒரு குறையும் கிடையாதுங்க. 5 அப்பம் 2 மீனை ஒரு நபர் ஆசீர்வதிக்கிறார். மீதும் 12 கூடைகளை எடுத்து 12 பேருக்கும் கொடுத்துட்டார். அப்போ அவங்களுக்கு சாப்பாடு குறைவு ஒன்றும் இல்லை. நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சரீரத்தில் எந்த விளைவனும் இல்லை. ஏன்னா ஒரு மரித்தவனும் உயிரோடு இருப்பார், குஷ்ரோகியில குணமாக்குறார், கண்ணே தெரியலாம் கண்ணை திறக்கிறார். அவங்களுக்கு எந்த நோயும் அந்த அளவுக்கு உயிர்கொல்லி நோய் எதுவும் இருந்திருக்காரு 12 பேருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு அவங்களுக்கு மருந்து மாத்திரைக்கு செலவினம் இல்லை, நோய்க்கு கஷ்டம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஐபி மாதிரி கர்த்தர் இயேசுநாதர் நடந்து போய் கொண்டே இருப்பார். அங்கங்கே அற்புதங்களை செய்து கொண்டு அவங்க பின்னாடி 12 பேரும் நல்லா ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது. அவ்வளோ இருந்தோம். ஆனால் அவர் இயேசுநாதரை காட்டி கொடுக்க காரணம் என்று பற்றி பார்த்தீங்கன்னா பண ஆசை. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பணங்களை சம்பாதிக்க முயற்சி பண்ணணும். ஆனால் பணத்தின் மேல் ஆசையாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் பணம் ஆசை வரும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுவீங்க, அதில் கலப்படமான பொருளை ஏதாவது கலந்தீங்கன்னா இது கவர்மெண்ட் வரைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பல தீங்குகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நம்ம படிப்படியாக உயர்ந்து வந்துக்கிட்டே இருப்போம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க படிப்படியாக உயர்ந்து வந்துடலாம். ஆனால் அதுவும் ஒரு பண ஆசையாக ஏதாவது ஒரு கலப்படத்தை செய்யலாம், 2 மடங்காய் 3 மடங்காய் பணத்தை சேகரிக்கலாம் என்ற ஒரு ஆசை வரும்போது தான் நம்ம தீங்கான காரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாய் இயேசுநாதரோடு பழகி அவருடைய குணாதிசயங்களை எல்லாமே அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவனுக்கு இயேசுநாதரை பற்றி ஒன்று தெரியும். இயேசுநாதரை அவரை சீக்கிரமாக கொன்றுவிட முடியாது. அவரை காட்டி கொடுத்தாலும் அவரை சாகடிக்க முடியாது. ஏன்னா அவரை ஒரு சமயம் மலையின் மேல் கொண்டு போய் எதிரிகள் அவரை தள்ளி சாகடிக்கலாம் என்று முயற்சிக்கும் போது அவர் மறைந்து போனார். அப்போ யூதாஸ் ரொம்ப நல்லா தெரியும், அவர் கண்டிப்பாக நம்ம காட்டி கொடுத்தாலும் நம்ம காசு ஆகிடும், அவரும் தப்பிச்சு போயிடுவார். ஆனால் யூதாஸ் காரியத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமையினால் இயேசுநாதரை கண்டிப்பாக காட்டி கொடுத்த மாதிரி இல்லை, பண ஆசையினால் இயேசுநாதரை அவன் காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. பண ஆசைனா 30 வெள்ளி காசும் அவருக்கு கிடைச்சிடும், இயேசுநாதரும் எஸ்கேப் ஆகிடுவார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். 5 மணிக்கெல்லாம் தூங்குற மாதிரி இருக்கு, ஒரு அழியா சொல்லுங்களேன். சின்ன சத்தமாக ஒரு அழியா சொல்லுங்களேன். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு தெரியும், இயேசுநாதரை நம்ம காட்டி கொடுத்தாலும் காசு வந்துடும். அவர் சிறைச்சாலையில் சிறைபிடித்து வைத்திருந்தாலும் அந்த சிறைச்சாலை கதவுகள் தானாக திறந்துடும். ஒருவேளை அவரை தொழுமரத்தில் கட்டி வச்சிருந்தாலும் சங்கிலிகள் கட்டுகள் எல்லாம் தானாக அருந்துடும். காலையில் ஒரு வெளியே தான் இருப்பார், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் அவன் பொறாமையினால் காட்டி கொடுக்கல, பண ஆசையினால் காட்டி கொடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கூட பார்த்தீங்கன்னா பண ஆசை இல்லாதவர்களாய் நம்ம பக்தி வைராக்கியத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஆனால் அவன் காட்டி கொடுத்தான். பிதாவின் சித்தம் அந்த இடத்துல நிறைவேறி விட்டுவது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தங்களை சிந்தி தன் பாவத்திற்காகவே அவர் மரிக்க வேண்டும் என்று பிதாவின் சித்தம் அந்த நேரத்தில் நிறைவேறினது. ஆனாலும் பிதாவின் சித்தம் நிறைவேறினாலும் இந்த சம்பவம் நடப்பதற்கு காரணம் பண ஆசை. இந்த பண ஆசையினாலே தான் அவன் இயேசுநாதரை அவன் காட்டி கொடுத்தான். அதனால தேவ பிள்ளைகள், நீங்க பண ஆசை இல்லாமல் எப்பொழுதும் போதுமென்ற மனதுடனே உங்க வாழ்க்கையை இனி ஓட்டிக்கிட்டே போகணும். அவர் உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார்.
அதுவும் இந்த 5 மணி நேரத்தில் அதிகாலையில் நீங்கள் வந்து இந்த தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஜபத்தில் கலந்து கொள்கிற தேவ பிள்ளைங்க ரொம்ப இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் அடிபணிந்து தங்களை அர்ப்பணித்து அவர் சத்தத்துக்கு உண்மையாக நீங்கள் செவி கொடுக்கிறீர்களானால் உங்களை அவர் அளவில்லாமல் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால நமக்கு ஒரு துளியும் பண ஆசை வராமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அப்படி வரும்போது ஒரு பெரிய விபரீதம் அங்கே வேதத்தில் நடந்திருக்கிறது. ஆனாலும் அவன் வந்து பொறாமையினாலே காட்டி கொடுத்தா திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டான். அவனுக்கு 30 வெள்ளிக்காசு அடுத்து அவனுக்கு தேவைப்படலை. அவன் நினைச்சது அங்க நிறைவேறல. எப்படியும் 30 வெள்ளிக்காசை வாங்கின உடனே இயேசுவானவர் மறைந்து விடுவார், மரணம் அவரை சந்திக்காது என்ற ஒரு நினைப்பில அவன் வந்து அவரை ஈஸியா காட்டி கொடுத்தான். ஆனா அவர் மறையல, அவர் மரித்து போனார் சிலுவையில. ஆனால் அவன் என்ன பண்ணான்? மனம் துருந்தி 30 வெள்ளிக்காசு வேண்டாம், அதை தூக்கி எறிந்து விட்டு செத்து விட்டான். தேவ பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு தேவன் மேல இருக்கிற அந்த அன்பு நேசம் ஒரு துளியும் மறையாம இருக்கணும். வேதத்தின் மேல் அவர் கட்டளையின் மேல் இருக்கிற அந்த நேசம் ஒரு துளியும் மறையாமல், நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் நிறைய பணம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆனா அதிலே ஒரு ஆசைப்படாமல் தீங்கானவைகளை நீங்கள் தேடிக்கொள்ளாமல் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.